ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு வில்லேஜ் லைஃப்பில் நான் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலைல நம்ம எழுந்தோடனே பார்த்தீங்க கோழிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துனே நிற்கும். அதுக்கெல்லாம் முதல்ல தீனிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடு எல்லாமும் வந்துருச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி கட்டிட்டு பால் வந்து காலையிலே வந்து அக்கா வந்து கறந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக வந்துட்டு பார்க்கலாம். வாங்க அப்படியே டீயை குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவரைச்சும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா காலைலே அரிசி இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலைல எழுந்தோடனே பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம வந்துட்டு கிரைண்டரில் போட்டு மாவரைச்சிட்டு இருப்போம். அந்த வேலையும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அம்மா வந்து பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த செக்ஷனுக்கு இடம் இல்லை. இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து மதியம் வந்து சாமி கும்பிடுவோம். சரி சாமிக்கெலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பறித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டேன். எப்போதுமே இந்த பூவை பறித்து தான் நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடுவோம். மோஸ்ட்லி பூ இல்லைன்னா மட்டும்தான் கடையில் வாங்குவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதே பூவை நாங்கள் பறித்து வந்துட்டு கட்டி சாமிக்கு வந்து போட்டுருவோம். இந்த பூவை பறித்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா அரளிப்பூ வந்து சீக்கிரமாக வாடிடும். அதனால இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்கணும். அதேமாரி பூவை கட்டிட்டும் உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வெளியே இந்த பூ வைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா எடுத்து நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு கொத்தரங்காய் வந்து ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க. நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வத்தல் போடுவோம். அதை வச்சு அதுக்காக பார்த்திங்கன்னா அதை வந்து வெவிச்சிட்டாங்க. சரி அவங்களால மாடி ஏற முடியாது. நான் போய் பார்த்திங்கன்னா மாடியில் போய் காயப்போட சொன்னாங்க. சரி அதையுமே பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு மாடியில் போயிட்டு காய போட்டேன். இது வந்து 1, 2 தான் காய. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன குட் நியூஸ் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வரவு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள கருப்பு மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்று போட்டிருக்கு. இந்த மாடை வந்து நான் பொதுவாக வீடியோலேயே காட்டியிருக்க மாட்டேன். இந்த மாடு வந்து என்ன கன்று போட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா காளைக்கன்று தான் போட்டிருக்கு. பொதுவாகவே நம்ம வீட்டில் உள்ள பெரிய மாடும் சரி காளைக்கன்று தான் மோஸ்ட்லி போட்டுச்சு 2 ஈத்தாவே. இந்த மாடு இப்போ இந்த ஈத்தில் வந்து காளைக்கன்று போட்டுருச்சு. அதேமாரி இந்த மாடு வந்து போன ஈத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடேரி கன்று போட்டுச்சு. அந்த கன்று வேணால் இப்போ வந்து நம்ம கூட இந்த மாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு அடங்காத மாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா குதிரை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்ணும். இதோட ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடேரி கன்று போட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கன்று போட்டப்பையும் பார்த்திங்கன்னா இந்த மாடு வெளிலே கன்று போட்டுடுச்சு. அதை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா மாடு வெளில தான் கன்று போட்டுச்சு. அதேமாரியே பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இது ஈத்துலேருந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு சுத்தமாக நிற்காது. கன்றுக்குட்டியை கிட்ட போனாலே முட்டை வரும். அது எல்லாமும் இந்த ஈத்துலேயும் பண்ணுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்று போட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் இதேமாரி தான் பண்ணிகிட்டே இருக்கும்.
நாங்கள் வந்து பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கட்டி தான் இன்ன வரைக்குமே பால் கறந்துட்டு இருக்கோம். அது எப்படியோ தெரியல, அதுக்கும் பழகிடுச்சு, எங்களுக்குமே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி மாட்டுக்கெலாம் தண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தவிடு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் வந்து பொதுவாக மாட்டுக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தவிடு, அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு, நாங்கள் ஒரு மாவு வச்சுருப்போம், அதுதான் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி, சாதத்தில் வந்து அரிசி கஞ்சி பண்ணி கொடுப்போம். கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுப்போம், அவ்வளோதான். மோஸ்ட்லி உப்புமே போட மாட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாட்டுக்கு கொடுப்போம். மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவிடு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பச்சை தண்ணி ஊற்றுவாங்க. நாங்கள் பச்சை தண்ணிலாம் ஊற்ற மாட்டோம். நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி களையிறோம்ல, அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி அப்படியே மாட்டுக்கு வந்து காமிச்சிருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பெரிய மாடு. இந்த மாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தா. இதை வந்து நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய தடவை அப்டேட் பண்ணியிருப்பேன். இவளுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அநேகமாக மார்ச்சில் கன்று போடுவா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாடு ரொம்ப நல்ல மாடு, முட்ட மாட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு, அதுக்கு 2 மாட்டுக்குமே தண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன பெரிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தான் பால் கறக்கிறா. அதனால் வந்துட்டு காலையிலே தண்ணி காமிச்சிட்டு மேயறதுக்கு வந்து ஓட்டி விட்ருவோம். இனிமேல் மெக்கானால் காலைல தான் வந்துட்டு வருவாள். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கன்று போட்டிருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா தண்ணி காமிச்சு இங்கேயே வந்து கட்டி போட்டாச்சு. ஏன் அப்படின்னா சாயங்காலம் பால் கறக்கணும், கன்றுக்குட்டி இருக்கிறதுனால. சாயங்காலம் பால் கறந்துட்டு பார்த்திங்கன்னா அவுத்து விட்டுருவோம். வைக்க போட்டு திங்கிறதுக்கு சொன்னால் அந்த கன்றுக்குட்டி வந்து பாருங்கள், அது மேலே ஏறி நின்றுட்டு இருக்குது. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. அதுக்கப்புறம் மாடு எல்லாத்தையுமே பற்றி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே கட்டுத்தரையெல்லாம் கூட்டி முடித்து சுத்தம் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்க முடியல. புதுசாக போட்ட கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா பால் குடிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்குது. விட்டா போதும் அம்மாக்கிட்ட போய் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த கன்றுக்குட்டி. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நான் கட்டி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா எழுப்பிட்டும் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டே இருக்கான். சரி இவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் அங்கேருந்து வந்துட்டேன். மாடு அப்பப்போ போய் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிகிட்டே இருப்போம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவனம் சாப்பிட்டுச்சா இல்லை ஏதாவது பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். இப்போ தான் பாருங்கள் கட்டுத்தரையாகவே இருக்குது, மாடெல்லாம் பற்றி விட்டுட்டு கூட்டி முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் வந்து சாம்பார் வந்து கொடுத்தாங்க பக்கத்து வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி தொக்கு செஞ்சோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வத்தல் பொரிச்சிட்டு சாமிக்கும் எல்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ வந்து ஷேர் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.